ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் கீ ஹோம். நான் கார்த்திக். இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. என்னடா வீடியோவோட லென்த் பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிற கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டென்ட். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஏடபிள்யூஎஸ் இன்ஜினியர் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ரீகேப் பண்ணுறதுக்கும் புதுசாக ஏடபிள்யூஎஸை கற்றுக்க வர ஒருத்தருக்கும் நம்ம வீடியோ கண்டென்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க இன்றைக்கி என்னென்ன கண்டென்ட்டை கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், ஆட்டோ ஸ்கேலிங்னா என்ன அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், ஆட்டோ ஸ்கேலிங்கை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். பிஃபோர் தட், ஆட்டோ ஸ்கேலிங்னா என்ன அப்படின்ற டெஃபினேஷனை இங்கே நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆட்டோ ஸ்கேலிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, இது ஏடபிள்யூஎஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு சர்வீஸ். ஸோ இதை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்கன்னா அதை எதில் ஹோஸ்ட் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி ஒரு இன்ஸ்டன்ஸ் மேலே தான் அதை ஹோஸ்ட் பண்ணுவீங்க. அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் வந்து உங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு தேவையான ரிசோர்ஸோட இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஆட்டோ ஸ்கேலிங் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாத பட்சம் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு வார்னிங் த்ரெஷோல்டுக்கு மேலே சிபியூ ஸ்பைக்கோ இல்லை மெமரி ஸ்பைக்கோ நடக்கிற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷனை புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் மேலே லான்ச் பண்ணி அப் அண்ட் ரன்னிங்கில் கொடுக்கும் வித்தவுட் எனி லேட்டன்சி அண்ட் டவுன் டைம். ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிபியூ வேல்யூ வந்து ஸ்பைக் ஆகும்போது இன்ஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு பேர் ஸ்கேல் இன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி சிபியூ வேல்யூ பிலோ த்ரெஷோல்டுக்கு கீழே போகும்போது அதோட இன்ஸ்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகுது இல்லைங்களா, இதுக்கு பேர் ஸ்கேல் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேல் இன் அஸ் வெல் அஸ் ஸ்கேல் அவுட் இது ரெண்டுமே இந்த ஆட்டோ ஸ்கேலிங்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். ஸோ வாங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதாவது ஆட்டோ ஸ்கேலிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், பெட்டர் ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இமீடியட்டாக ஆட்டோ ஸ்கேலிங் வந்து ஒரு அன்ஹெல்தி இன்ஸ்டன்ஸை ஃபைன் பண்ணி அதை டெர்மினேட் பண்ணிட்டு புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை அப் அண்ட் ரன்னிங் வித்தவுட் எனி டவுன் டைமில் கொண்டு வரனால இதை பெட்டர் ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பெட்டர் அவைலபிலிட்டி, அதாவது உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஆல்வேஸ் அவைலபிள் வித் எனஃப் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படின்றத ஆல்வேஸ் மேக் ஷூர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் பெட்டர் அவைலபிலிட்டி அப்படின்ற ஒரு பெனிஃபிட்டும் இங்கே ஆட் ஆகுது. நெக்ஸ்ட், பெட்டர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது எப்போ சிபியூ ஸ்பைக் ஆகுதோ அப்போ மட்டும்தான் புது இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணும். அதே மாதிரி சிபியூ வந்து பிலோ த்ரெஷோல்டுக்கு கீழே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை டெர்மினேட் பண்ணி விடுறதுனால உங்களுக்கு பெரிய லெவலில் காஸ்ட் சேவிங் இங்கே இருக்கும். அதனால் பெட்டர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு பெனிஃபிட்டும் இங்கே ஆட் ஆகுது. அதாவது அடிஷ்னலாக இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், ஆட்டோ ஸ்கேலிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஆட்டோ ஸ்கேலிங் வந்து ரீஜன் ஸ்பெசிஃபிக், அதாவது இந்த ஆட்டோ ஸ்கேலிங்கை வந்து ஒன்லி வித்தின் த ரீஜன் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். கிராஸ் ரீஜனில் ஆட்டோ ஸ்கேலிங் கான்ஃபிகர் பண்ண முடியாது, அது இங்கே சப்போர்ட் ஆகாது. அதே மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங் வந்து ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சி, ஐஏஎஸ், மிடில்வேர் அப்ளிகேஷன்ஸ் லைக் ஜேபாஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், பேக் அண்ட் அப்ளிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ வாங்க இன்றைக்கி என்னென்ன அஜெண்டா இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், மல்டிபிள் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் அவங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை ஒரு இன்ஸ்டன்ஸ் மேலே அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த இன்ஸ்டன்ஸுக்கு சிபியூ ஸ்பைக் அடிக்குது, அதாவது த்ரெஷோல்டு வேல்யூ அட்டன் பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இன்ஸ்டன்ஸை நம்ம அதாவது ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் பண்ண, அதாவது லான்ச் பண்ண வைக்க போகிறோம் த்ரூ ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இப்போ லான்ச் ஆச்சு இல்லைங்களா இன்ஸ்டன்ஸ் 3 and 4, இதுவும் ஸ்பைக் ஆகிற பட்சத்தில், அதாவது த்ரெஷோல்டு வேல்யூ அட்டன் பண்ணுற பட்சத்தில் இன்னொரு புது இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். இது எவ்வளோ தூரத்துக்கு லான்ச் ஆகிட்டே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குட் கொஸ்டின். ஸோ இது நீங்கள் செட் பண்ணுற லிமிட்டை பொறுத்து தான் கம்ப்ளீட் டிபெண்ட் ஆகும். ஸோ லிமிட்டை நீங்கள் எப்படி செட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அமேசான் பிக் பில்லியன் டே சேல் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அமேசான்காரவங்களுக்கு தெரியும் இந்த சேலில் எவ்வளோ யூசர்ஸ் வந்து நம்ம சர்வரை ஹிட் பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அது எப்படி தெரியும்? போன வருஷத்தோட டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியும் மினிமம் நம்மளுக்கு நம்மளோட வெப் சர்வர் ரன் ஆகிறதுக்கு இத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணும், வெப் அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு இவ்வளோ இன்ஸ்டன்ஸ் வேணும், அது மேக்ஸிமம் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வரைக்கும் தேவைப்படலாம் அப்படின்னு அவங்க மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லிமிட் செட் பண்ணுவாங்க. நம்ம இங்கே டெஸ்ட் பண்ணுறதுனால மினிமம்
2 மேக்ஸிமம் 6 அப்படின்ற மாதிரி நான் டெக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ அதை 3 3 அப்படின்னு தனியாக பிரித்து 2 டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன், அதாவது அவைலபிலிட்டி ஜோன் ஏ அண்ட் அவைலபிலிட்டி ஜோன் பி அப்படின்னு கொண்டு வரேன். ஸோ எதனால் வந்து 2 அவைலபிலிட்டி ஜோன் கொண்டு வரேன்னா, பெட்டர் அவைலபிலிட்டியில் இருக்கணும் நம்ம அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டா சென்டருக்கு ஏதாவது ஆனாலும் இன்னொரு டேட்டா சென்டரில் நம்மளோட அப்ளிகேஷன் அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்கும் அப்படின்றத மேக் ஷூர் பண்ணுறதுக்காக 2 டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோனில் இன்றைக்கி நம்ம கான்ஃபிகர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் எப்படி கான்ஃபிகர் பண்ண போகிறோம், ப்ரீ ரெக்வசிட்டாக என்னென்ன கான்ஃபிகர் பண்ண போகிறோன்றதையும் காட்டிடுறேன். ஃபஸ்ட் லான்ச் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு காம்பனண்ட்டை கான்ஃபிகர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படின்ற ஒரு கான்ஃபிகரேஷன், அதாவது ஒரு காம்பனண்ட்டை கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இப்போ இந்த லான்ச் கான்ஃபிகரேஷன் கீழே என்னென்ன விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா, ஏஎம்ஐ, இன்ஸ்டன்ஸ் டைப், கீ பேர், செக்யூரிட்டி குரூப் அண்ட் பிளாக் டிவைஸ் மேப்பிங் அப்படின்ற விஷயங்கள்லாம் வரும். ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் மினிமம் எத்தனை இன்ஸ்டன்ஸ், மேக்ஸிமம் எத்தனை இன்ஸ்டன்ஸ், எந்த லிமிட்டில் ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆகணும் இன்ஸ்டன்ஸ், எந்த லிமிட்டில் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகணும் இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் கான்ஃபிகரேஷன், அதாவது ஆட்டோ ஸ்கேலிங் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலிசி செட் பண்ணுறீங்களா, அந்த விஷயங்கள்லாம் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்புக்கு கீழே பண்ணுவோம். இந்த 2 காம்பனண்ட்டையும் நம்ம லோட் பேலன்ஸருக்கு கீழே டார்கெட் பண்ணுவோம். ஸோ இப்படி கான்ஃபிகர் பண்ணுறது மூலயமா தான் நம்மளுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் 1 by 1 நம்ம லேபில் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டிக்கு வந்துட முடியும். ஸோ வாங்க நம்ம லேபுக்குள்ளே போயிடலாம். எஸ், லேபுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஆல்ரெடி எனக்கு ஒரு டெஸ்ட் லினக்ஸ் மிஷின் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் நான் முன்னாடியே HTTPD அப்படின்ற ஒரு சர்வீஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே சின்னதாக ஒரு HTML ஃபைலும் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு வெப் கண்டென்ட் போட்டு வச்சுருக்கேன். அந்த வெப் கண்டென்ட் என்ன அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போது இந்த பப்ளிக் ஐபியை காப்பி பண்ணி ஜஸ்ட் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுங்கள், அந்த வெப் கண்டென்ட் என்னன்னு தெரியும். அமேசான் பிக் பில்லியன் டே சேல் அப்படின்னு ஒரு சின்ன வெப் கண்டென்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே எப்படி நான் கான்ஃபிகர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இன்ஸ்டன்ஸை அப்படியே நான் இமேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இமேஜ், அதாவது பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸில் போயிட்டு இமேஜில் போயிட்டு க்ரியேட் இமேஜ். ஸோ இந்த இமேஜுக்கு நேம் கொடுக்கணும், மாஸ்டர் இமேஜ் அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். இங்கே எதுக்கு இமேஜ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கொஷின் உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ஸே இமேஜை டிபெண்ட் பண்ணி தான் நடக்கும். அதனால தான் நம்ம ஒரு மாஸ்டர் இமேஜ் க்ரியேட் பண்ணுறோம். அந்த மாஸ்டர் இமேஜில் நம்மளோட வெப் கண்டென்ட் போட்டாச்சு ஆல்ரெடி. ஸோ இது எப்படி நீங்கள் வெப் கண்டென்ட்லாம் போட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ கிளாசிக் லோட் பேலன்ஸுன்ற கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு தெளிவாக அதில் நான் கான்ஃபிகர் பண்ணுறதை காமிச்சிருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாஸ்டர் இமேஜ் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம்? ஃபார் ஆட்டோ ஸ்கேலிங் பர்பஸ். ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ மித்ததை டிஃபால்ட்டாக அப்படியே வச்சுக்கோங்க. 8 GB SSD டிரைவ். இப்போ நம்ம இமேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த இமேஜ் க்ரியேட் ஆகுதா இல்லையா அப்படின்றத எங்கே போய் பார்க்கணுன்னா, லெஃப்ட் சைடில் இமேஜுக்கு கீழே ஏஎம்ஐ ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் இங்கே க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இது எப்போ அவைலபிள் அப்படின்னு வருதோ அப்போ தான் இந்த இமேஜை நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இடையில் நம்ம அடுத்த விஷயங்களை கான்ஃபிகர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடில் வந்து என்னென்ன ப்ரீ ரெக்வெஸ்ட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு காமிச்சேன். அதில் இந்த லான்ச் கான்ஃபிகரேஷன் சொல்லியிருப்பேன், ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் சொல்லியிருப்பேன், டார்கெட் குரூப் அண்ட் லோட் பேலன்ஸர் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் முடிகிற வரைக்கும் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் லோட் பேலன்ஸர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ லோட் பேலன்ஸரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளாசிக் லோட் பேலன்ஸராகவே இதை நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் லோட் பேலன்ஸர், க்ரியேட் லோட் பேலன்ஸருக்கு என்ன நேம் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. டெஸ்ட் எல்பி அப்படின்னு வைக்கிறேன். அகைன் இதெல்லாம் உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் எப்படி நேம் கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துங்க. அண்டர் டெஸ்ட் விபிசியில் நான் பண்ணுறேன். ஸோ HTTP அப்படின்ற போர்ட் பை டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். இதுக்கு முன்னாடியே நான் பப்ளிக் 1 சப்நெட் அண்ட் பப்ளிக் 2 சப்நெட் வேறு அவைலபிலிட்டி ஜோன்லாம் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்தராக நெக்ஸ்ட் கொடுங்க. எக்ஸிஸ்டிங் குரூப் பாலிசியா இல்லை குரூப் செக்யூரிட்டி குரூப்பா இல்லை க்ரியேட் நியூ செக்யூரிட்டி குரூப்பான்னு கேட்குது. நான் எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப்பே சூஸ் பண்ணிக்கிறேன், டெஸ்ட் செக்யூரிட்டி குரூப். இதில் நான் எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெஸ்ட் செக்யூரிட்டி குரூப்பை ஆல் டிராஃபிக் எனேபிள் பண்ணி கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட், அகைன் நெக்ஸ்ட். ப்ரோட்டோக்கால் கேட்குது, TCP ப்ரோட்டோக்கால் சூஸ் பண்ணிக்கோங்க. அகைன் நெக்ஸ்ட்.
ஏதாவது இன்ஸ்டன்ஸை இதுக்கு கீழே கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் கான்ஃபிகர் பண்ணுறோம். அது முழுக்க முழுக்க இமேஜை டிபெண்ட் பண்ணது. இன்னும் நம்மளுக்கு இமேஜ் லான்ச் ஆகலை. ஸோ அதனால் இப்போ எந்த ஒரு இமேஜையோ இல்லை ஒரு இன்ஸ்டன்ஸையோ நான் சூஸ் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் நேம் கேட்குது. நேம் கொடுத்துக்குங்க. ஜஸ்ட் எல்பி லோட் பேலன்சர் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணுறேன். ரிவ்யூ அண்ட் க்ரியேட். ஸோ இது ஒரு டம்மி லோட் பேலன்சர். இதுக்கு கீழே எந்த ஒரு இன்ஸ்டன்ஸோ எந்த ஒரு இமேஜோ இல்லை. நெக்ஸ்ட் ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டார்கெட் குரூப் எதுக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டார்கெட் குரூப் தான் வந்து லோட் பேலன்சர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எதனால் கம்யூனிகேட் பண்ணுதுன்னா, ஆட்டோ ஸ்கேலிங் மூலயமா வரக்கூடிய டிராஃபிக்கை வந்து டுவர்ட்ஸ் லோட் பேலன்சர் நான் எதுக்கு டைரக்ட் பண்ணி விடணும் அப்படின்றத டார்கெட் குரூப் தான் சொல்லும். இன்ஸ்டன்ஸை நோக்கி டைரக்ட் பண்ணணுமா, இல்லை ஐபியை நோக்கி டைரக்ட் பண்ணணுமா, இல்லை லேம்டா ஃபங்க்ஷனை நோக்கி டைரக்ட் பண்ணணுமா அப்படின்றத டார்கெட் குரூப் தான் டிசைட் பண்ணும். ஸோ கிரியேட் டார்கெட் குரூப். டார்கெட் குரூப் நேம் கேட்குது. டெஸ்ட் டார்கெட்னு நான் கொடுத்துக்கிறேன். இன்ஸ்டன்ஸ் பேஸில் தான் நம்ம பண்ணுறோம். அதனால் இன்ஸ்டன்ஸை நோக்கி நம்மளுக்கு டிராஃபிக் ஜென்ரேட் ஆகணும். அகைன் டிசிபி ப்ரோட்டோக்கால். விபிசி எந்த விபிசி, ஆப்வியஸ்லி நம்ம டெஸ்ட் விபிசி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். அட்வான்ஸ் செட்டப்ஸ் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. இதில் நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பை டிஃபால்ட்டாக வச்சுட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறோம். நம்மளுக்கு டார்கெட் குரூப்பும் இப்போ க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் லான்ச் கான்ஃபிகரேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏஎம்ஐ இமேஜ் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா லான்ச் கான்ஃபிகரேஷன் அப்படின்றத பற்றி நான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் பேசும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதுக்கு கீழே என்னென்ன வரும் அப்படின்னு. ஸோ அதில் ஃபஸ்ட்டே வந்து ஏஎம்ஐ தான் வரும். ஸோ அதனால் ஏஎம்ஐ இப்போ ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். எஸ், ஏஎம்ஐ வந்து அவைலபிள் ஸ்டேட்டஸுக்கு வந்துருச்சு. ஸோ வி ஆர் குட் டு கோ வித் லான்ச் கான்ஃபிகரேஷன். ஸோ லான்ச் கான்ஃபிகரேஷன் சூஸ் பண்ணுங்கள். கிரியேட் லான்ச் கான்ஃபிகரேஷன். இதில் குயிக் ஸ்டார்ட்டுக்கு கீழே அமேசானோட ஓன் இமேஜஸ் மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்ம கிரியேட் பண்ண மாஸ்டர் இமேஜை எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னா மை ஏஎம்ஐஸ் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இருக்கும். ஸோ மாஸ்டர் இமேஜ் ஃபார் ஆட்டோ ஸ்கேலிங் இதை சூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பை டிஃபால்ட் T2 மைக்ரோவே போகலாம். நெக்ஸ்ட் நேம் கேட்குது. டெஸ்ட் லான்ச் அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஐஏஎம் செலக்ட் பண்ணுறீங்களா அதெல்லாம் கேட்குது. நம்ம எதுவுமே செலக்ட் பண்ண போகிறதில்ல. அட்வான்ஸ்ட் கான்ஃபிகரேஷனில் ஜஸ்ட் நான் வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். இது எதுக்கு சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஆட்டோ ஸ்கேலிங்கில் லான்ச் ஆகக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும் செப்பரேட்டாக பப்ளிக் ஐபி எனக்கு அசைன் பண்ணிடுங்க அப்படின்றத இங்கே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அது எதுக்கு அப்படின்றது நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ரூட் 8GB SSD பை டிஃபால்ட். எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் டெஸ்ட் எஸ்ஜி. பார்த்தீங்களா கீழே ஆல் டிராஃபிக் எனேபிள் பண்ணி வச்சுருக்கலாம். ஆல் ப்ரோட்டோகால், ஆல் போர்ட் ரேஞ்ச், சோர்ஸ் எனிவேர் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருங்க. ரிவ்யூ கிரியேட். ஸோ இங்கே இன்ஸ்டன்ஸ் நான் வந்து இந்த லேப் செஷனில் ஸ்டார்ட் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக நான் போன செஷன்லேருந்து க்ரியேட் பண்ண டெஸ்ட்டு லினக்ஸ் இருந்துச்சு. அதிலிருந்து தான் வந்து நம்ம இமேஜ் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸோட கீப்பேர் தான் இது, டெஸ்ட் கீப்பேர். அதவே நான் ஃபர்தராக யூஸ் பண்ண போகிறேன் என்னோட ஸ்கேலிங் சர்வர்ஸ்க்கு. ஸோ ஐ அக்னாலஜ் க்ரியேட். ஸோ லான்ச் கான்ஃபிகரேஷனும் இங்கே க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம், விச் இஸ் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ இங்கே தாங்க நீங்கள் எல்லாத்தையும் டெக்ளேர் பண்ண போகிறீங்க. ஸோ க்ரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப், அதாவது எந்த லிமிட்டில் லான்ச் ஆகணும், எந்த லிமிட்டில் வந்து இன்ஸ்டன்ட் டிக்ரீஸ் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே தான் நீங்கள் வந்து டெக்ளேர் பண்ணுவீங்க. பை டிஃபால்ட்டாக மேலே லான்ச் கான்ஃபிகரேஷன் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண டெஸ்ட் லான்ச், அதாவது லான்ச் கான்ஃபிகரேஷன் டேப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களா டெஸ்ட் லான்ச், அதையே சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நேம் கேட்குது. டெஸ்ட் ஏஎஸ்ஜி ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். குரூப்போட சைஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், மினிமம் ரேஞ்ச் நான் வந்து 2 இன்ஸ்டன்ஸ் என்னோடய அப்ளிகேஷனுக்கு மினிமம் தேவை அப்படின்றத இங்கே நான் கொடுத்துக்கிறேன். எந்த விபிசி, டெஸ்ட் விபிசி. சப்நெட்ஸ் கேட்குது. இந்த டேப்புக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா சப்நெட்ஸ் கீழே வரும். பப்ளிக் 1 அண்ட் பப்ளிக் 2 சூஸ் பண்ணிக்கிறேன். அட்வான்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவும் தேவை கிடையாது. அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் போகலாம்.
ஸோ இங்கே தான் நம்ம பாலிசி டிக்ளேர் பண்ணுறத பண்ணணும். யூஸ் ஸ்கேலிங் பாலிசி டு அட்ஜஸ்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் திஸ் குரூப் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிடுங்க. ஸ்கேலிங் பிட்வீன், அதாவது லிமிட் மினிமம் 2, மேக்ஸிமம் முன்னாடி சொன்ன மாதிரி 6 இன்ஸ்டன்ஸ் வரைக்கும் என்னோடய அப்ளிகேஷனுக்கு லான்ச் ஆகணும் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேனுவலாக இங்கே இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ஸ்கேல் த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப், அதை சூஸ் பண்ணுங்கள். இங்கே தான் எப்போ வந்து புது இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகணும், எந்த ஒரு லிமிட்டில் லான்ச் ஆகணும் அப்படின்றதெல்லாம் செட் பண்ண போகிறோம். எந்த ஒரு லிமிட்டில் டெர்மினேட் ஆகணுன்றதையும் இங்கே தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரோல் டவுன், ஆட் அ நியூ அலாரம். ஏதாவது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மெயிலுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிமான்னு கேட்குது. நம்ம லைவாகவே இப்போ நம்ம செக் பண்ண போகிறனால எனக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வேணாம் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். whenever maximum range of CPU வந்து greater than or equal to 80% அட்டன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 consecutive period of 5 minutes or 1 minute or 1 hour, நான் ஜஸ்ட் டெஸ்டிங் பர்பஸ்னால 1 minute சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு கன்சிக்யூட்டிவ் பீரியடில் 1 நிமிஷம் வித் ஸ்டாண்ட் பண்ணிச்சு அபோவ் 80%ல் CPU யூட்டிலேஷன் அப்படின்னா எனக்கு புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகணும் அப்படின்னு இங்கே நான் பாலிசி எழுதியிருக்கேன். கிரியேட் அலாம், இங்கே தான் டேக் ஆக்ஷன். ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணு 80% மேலே போகும்போது அப்படின்றதுனால 1 இங்கே நான் போட்டுக்கிறேன். இப்போ டிக்ரீஸ் எப்போ டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்ற பாலிசியும் இங்கே எழுதிடலாம். ஆட் நியூ அலாரம், நோட்டிஃபிகேஷன் தேவையில்லை. மினிமம் CPU வேல்யூ வந்து லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒரு 30% போட்டுக்கலாம். ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு கன்சிக்யூட்டிவ் பீரியட் ஆஃப் 1 minute சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபார் டெஸ்ட் பர்பஸ். நீங்கள் எவ்வளோ மினிட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் உங்கள் இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிற வரைக்கும். ஸோ அதனால் நான் 1 minute லான்ச் ஆகிடணும் புது இன்ஸ்டன்ஸு அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். கிரியேட் அலாரம். அகைன் ரிமூவ் எத்தனை இன்ஸ்டன்ஸ், ஒரு இன்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணு 30% ஆர் 30க்கு கீழே 1 நிமிஷம் வித் ஸ்டாண்ட் பண்ணும்போது ஒரு இன்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு இங்கே பாலிசி நான் எழுதியிருக்கேன். ஸோ அகைன் நெக்ஸ்ட், நோட்டிஃபிகேஷன் தேவை கிடையாது. அகைன் நெக்ஸ்ட், நேம் கேட்குது. இது எதோட நேம் அப்படின்னா, இப்போ ஸ்கேலிங்கில் வந்து ஒவ்வொரு சர்வராக லான்ச் ஆக போகுதுல்ல, அதோட நேம், அந்த சர்வர்ஸோட நேம். ஸ்கேலிங் சர்வர்னே வச்சிடலாம். ஸ்கேலிங் சர்வர் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ரிவ்யூ. ஸோ கிரியேட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ குரூப் இங்கே க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைடை கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம லான்ச் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் க்ரியேட் பண்ணி முடித்த உடனே அதை கொண்டு போய் லோட் பேலன்சரில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் த்ரூ டார்கெட் குரூப் வழியாக. ஸோ அதையும் நம்ம பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே இன்ஸ்டன்ஸ் வேல்யூ 0 அப்படின்னு காட்டுது. ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணி பாருங்கள். கீழே 2 இன்ஸ்டன்ஸ், நம்ம மினிமம் 2 இன்ஸ்டன்ஸ்னு நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த 2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ மினிமம் இன்ஸ்டன்ஸ் வந்து இங்கே 0 காட்டுது இல்லை, அதாவது கரண்ட்லி எத்தனை இன்ஸ்டன்ஸ் அப்பில் இருக்குது அப்படின்றத இங்கே காட்டிகிட்டு இருக்கு 0. இன்னும் எதுவுமே அப் ஆகலை. அப் ஆனவுடனே இங்கே கீழே எத்தனை அப் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல இங்கே நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகும். மினிமம் 2, மேக்ஸிமம் 6ன்ற லிமிட் இங்கே இருக்குது. ஸோ ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரி இங்கே பார்த்துக்கலாம். டீட்டெயில்ஸ், கான்ஃபிகரேஷன், நீங்கள் பண்ண கான்ஃபிகரேஷன் டீட்டெயில் இங்கே பார்த்துக்கலாம். ஸ்கேலிங் பாலிசி இதுக்கு கீழே தான் வரும். அட் எனி மொமெண்ட் வந்து நீங்கள் இந்த ஸ்கேலிங் பாலிசியை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆக்ஷனில் போய்ட்டு எடிட் அப்படின்னு கொடுத்துட்டு எடிட் ஏதாவது பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். எத்தனை இன்ஸ்டன்ஸ் இதுக்கு கீழே வரப்போகுது அப்படின்றது இங்கே தெரியும். 2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிட்டு இருக்குது, அதோட ஐடி அண்ட் அதோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 இன்ஸ்டன்ஸுமே வேறு அவைலபிலிட்டி ஜோனில் லான்ச் ஆகிருக்கு. இதனால தான் வந்து பெட்டர் அவைலபிலிட்டின்னு நான் சொல்கிறேன். ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரி 2 இன்ஸ்டன்ஸுமே லான்ச் ஆகி சக்ஸஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸுக்கு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிடுச்சின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த 2 லான்ச் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங்கை வந்து டார்கெட் குரூப்பில் அட்டாச் பண்ணணும், அதாவது லோட் பேலன்ஸில் அட்டாச் பண்ணணும் டுவர்ட்ஸ் டார்கெட் குரூப் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அதை இங்கே தான் டீட்டெயில்ஸில் போங்க. ஜஸ்ட் டுவர்ட்ஸ் ரைட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எடிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா கிளாசிக் லோட் பேலன்ஸரோட அட்டாச் பண்ண போகிறோம். நம்மளோட லோட் பேலன்ஸர் நேம் என்ன, டெஸ்ட் எல்பி. ஒரே ஒரு லோட் பேலன்ஸ் தான் நான் என்விரான்மெண்ட்லேயே வச்சுருக்கேன், அதனால் அது இங்கே ப்ரொஜெக்ட் ஆகுது. அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டார்கெட் குரூப் என்ன, டெஸ்ட் டார்கெட்னு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோம், அதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சேவ். ஸோ இப்போ நீங்கள் சேவ் கொடுத்த உடனே லோட் பேலன்ஸருக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு
அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்க, இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணி பார்க்குறீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு டேப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னும் இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இங்கே வரலை, லோட் பேலன்ஸருக்கு கீழே. ஸோ அது வர வரைக்கும் நான் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுறேன். எஸ், இப்போ அந்த 2 இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆச்சு இல்லைங்களா, மினிமம் அந்த 2 இன்ஸ்டன்ஸுமே அண்டர் லோட் பேலன்ஸருக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு. ஸ்டேட்டஸும் இன் சர்வீசஸில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பாஸ் பண்ணுற கேப்பில் நான் எல்லாத்தையும் ஒவ்வொரு டேப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதாவது இங்கே வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஒரு டேப்லேயும், இன்ஸ்டன்ஸை வந்து ஒரு டேப்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மினிமம் 2 இன்ஸ்டன்ஸ் வந்து அண்டர் ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரியில் வந்துச்சு இல்லைங்களா, அந்த இது வந்து ஜஸ்ட் அப்லோட்ஸ். நம்ம டார்கெட் குரூப்பையும் லோட் பேலன்ஸரையும் இங்கே ஆட்டோ ஸ்கேலிங் கீழே அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, அதோட ஸ்டேட்டஸ் தான் இது. ஸோ மினிமம் 2 இன்ஸ்டன்ஸ் கீழே லான்ச் ஆகிருக்கு அப்படின்ற ஸ்டேட்டஸ் இங்கே இருக்குது. ஸோ அந்த 2 இன்ஸ்டன்ஸ் வந்து இன்ஸ்டன்ஸுக்கு கீழே வந்துடும். இது லான்ச் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பப்ளிக் ஐபி அசைன் ஆகிருக்கு. ஸோ பப்ளிக் ஐபி மூலயமா நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸில் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் லெவலில் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்பைக் ஆகும்போது புது இன்ஸ்டன்ஸ் ரைஸ் ஆகுதா, சிபியூ லோடு வந்து டிக்ரீஸ் ஆகும்போது லான்ச் ஆன இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் ஆகுதா அப்படின்ற டெஸ்டிங்கை இப்போ நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸுக்குள்ளே நம்ம லாகின் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவைலபிலிட்டி ஜோன் ஏயில் இருக்கிற, இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருக்குங்களா, கீழே இருந்து தான் இந்த ஹிஸ்ட்ரியை ரீட் பண்ணணும். அப்போ தான் ஓல்டு டு நியூ ஹிஸ்ட்ரி நம்ம கீழேருந்து பார்த்துக்கிட்டே போக முடியும். ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸில் லாயின் பண்ணுறேன் நான். ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ், இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ்லேயே லாயின் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். லோட் பேலன்சர் நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ் நேம் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ஸோ இந்த டிஎன்எஸ் தான் கஸ்டமர் ஆக்சஸ் பண்ணுற யூஆர்எல்லாக இருக்கும். இது ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டென்ட் வருதான்னு செக் பண்ணிடலாம். எஸ், அமேசான் பிக் பில்லியன் டே சேல் அப்படின்ற கண்டென்ட் இப்போ வந்துகிட்டு இருக்கு. நம்ம இப்போ டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த இன்ஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். மொபைஎக்ஸ் நியூ இன்ஸ்டன்ஸ் ஐபி யூசர் நேம் அட்வான்ஸ் கீ பேர் சூஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் கீ. ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ்குள்ளே நான் லாகின் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஸ்டன்ஸை நான் ஸ்பைக் பண்ணி விட போகிறேன். அதாவது 80%க்கு மேலே சிபிஓ கொண்டு போகிறேன். அப்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக புது இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூடு ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டன்ஸோட சிபியூ யூட்டிலைசேஷனை செக் பண்ணிடலாம். டாப் அப்படின்னு போட்டு இங்கே மேலே பாருங்கள் 93.8 100. இப்போ 100% ஐடி அப்படின்னா என்னென்னா ஐடல். 100% ஐடலாக இருக்குது அப்படின்னா சிபியூ யூட்டிலைசேஷனே கிடையாது, 0% தான். எந்த ஒரு யூட்டிலைசேஷனுமே இல்லாமல் 100% அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் சும்மா இருக்குது. ஸோ இப்போ சிபியூ ஸ்பைக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கமெண்ட் ஃப்ரீ ஸ்பேஸ் எஸ் ஸ்பேஸ் எஸ், சிபியூ ஸ்பைக் பண்ணிவிட்டேன். டாப் கமெண்டில் செக் பண்ணிங்கன்னா 0% ஐடல், விச் மீன்ஸ் 100% யூட்டிலைஸ்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புது இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகணும். அது எங்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரிலையும் பார்க்கலாம், இன்ஸ்டன்ஸ் டேப்புக்குள்ளேயும் போய் பார்க்கலாம். நம்ம ஜென்ரலாக ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரியில் பார்க்குறது தான் குட் ப்ராக்டிஸ். ஸோ இந்த இடத்துல புதுசாக ஒரு என்ட்ரி வரணும். அது என்ட்ரி எதுக்காக இருக்கணும்னா புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகுது அப்படின்னு இங்கே ஒரு என்ட்ரி இப்போ வரும். ஸோ அது வர வரைக்கும் இந்த வீடியோவை நான் பாஸ் பண்ணுறேன். எஸ், இப்போ ஹிஸ்ட்ரியில் புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிட்டுருக்கு பாருங்கள். லான்ச்சிங் அ நியூ EC2 இன்ஸ்டன்ஸ் நாட் இன் சர்வீஸ். ஸோ அது இன்ஸ்டன்ஸ்லேயும் போய் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ், புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் இங்கே இனிஷியலைஸ் ஆகிட்டுருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்பைக் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். இன்னமும் 0% ஐடல், விச் மீன்ஸ் 100% யூட்டிலைஸ்ட். இப்போ நம்ம இதை போய் கில் பண்ணி விடலாம், விச் மீன்ஸ் நம்ம
சிபி யூட்டிலைசேஷன் வந்து பிலோ த்ரெஷோல்டு கொண்டு வரலாம். ஸோ அங்கே இப்போ புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்றது இங்கே கிளாரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் கில் பண்ணி விடலாம். கில் பண்ணுறது மூலயமா யூட்டிலைசேஷன் டவுன் ஆகும். கில் ஆல் எஸ். இப்போ டாப்பு கொடுத்து பாருங்கள், டாப் கமாண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 93.8% ஐடல். பாருங்கள் 100% ஐடல். ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து சிபி த்ரெஷோல்டே இல்லை, வார்னிங் த்ரெஷோல்டுக்கு கீழே, பிலோ வார்னிங் த்ரெஷோல்டுக்கு கீழே நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் ஆகணும். அது எப்போ ஆகும்? புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு டெர்மினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இப்போ த்ரெஷோல்டு வேல்யூ வந்து சிபியூ த்ரெஷோல்டு வேல்யூ வந்து 100% ஐடல் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டன்ஸ் டெர்மினேஷனும் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ தான் லான்ச்சிங் ப்ராசஸில் இருக்குது. டெர்மினேஷன் வர்றப்போ இன்னொரு என்ட்ரி இந்த ஹிஸ்ட்ரியில் ஆட் ஆகும். ஸோ அது வர வரைக்கும் இந்த வீடியோவை நான் பாஸ் பண்ணுறேன். எஸ், இப்போ புதுசாக இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆச்சு இல்லைங்களா, அது இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ 3 இன்ஸ்டன்ஸ் அப்பில் இருக்கிறனால இன்ஸ்டன்ஸ் இங்கே நம்பர் 3 அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ இப்போ லோட் பேலன்ஸில் போய் செக் பண்ணுறீங்க நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா இங்கேயும் 3 இன்ஸ்டன்ஸ் கிட்ட லான்ச் ஆகிருக்கு. இதுக்கிடையில் நீங்கள் கண்டென்ட்டையும் செக் பண்ணிக்கணும், உங்களுக்கு தேவையான கண்டென்ட் கிடச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்றதையும். எஸ், கண்டென்ட்டும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. நோ we have to wait for termination. ஏன்னா வந்து CPU ஸ்பைக் இப்போ நார்மலாக இருக்குது, 100% ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இப்போ டெர்மினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வீடியோவை பாஸ் பண்ணுறேன். எஸ், நவ் இங்கே டெர்மினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் அதாவது சிபியூ வேல்யூ பிலோ த்ரெஷோல்டு அப்படின்னு போகும்போது ஒரு இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் ஆகணும் அப்படின்ற கண்டிஷனை இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்ருக்கு, இன் ப்ராக்ரஸ் ஸ்டேட்டஸில் இருக்குது. அது இப்போ இமீடியட்டாக லான்ச் ஆன இன்ஸ்டன்ஸ், அதாவது 9F6 அப்படின்னு ஐடி இருக்கு இல்லைங்களா, அதை டெர்மினேட் பண்ணாமல் பழைய இன்ஸ்டன்ஸை செக் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற இன்ஸ்டன்ஸ் யூட்டிலைசேஷன் நார்மலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸை வந்து ஆட்டோ ஸ்கேலிங் மூலயமா டெர்மினேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது இன் ப்ராக்ரஸில் இருக்குது. இது சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு இன்ஸ்டன்ஸ் இங்கேருந்து டெர்மினேட் ஆகும். இப்போ நீங்கள் லோட் பேலன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் 3 இன்ஸ்டன்ஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த டெர்மினேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே லோட் பேலன்சருக்கு கீழே அகைன் 2 இன்ஸ்டன்ஸ் மட்டும்தான் வரும். அதே மாதிரி இங்கே மேக்ஸிமம் 3 வந்து ரன் ஆகிற மாதிரி காட்டுச்சு இல்லைங்களா, இப்போ ஒன்று டெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் அப்பா இருக்கிற இன்ஸ்டன்ஸ் மினிமம் 2ன்ற மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இது டெர்மினேட் ஆகிட்டு இருக்கட்டும். இதை நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக கான்ஃபிகர் பண்ணும்போது எனக்கே நிறையா கொஸ்டின்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டது. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு சின்ன டயக்ராம் போட்டு நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட செட்டப்பாக இருந்தது. மினிமம் 2 இன்ஸ்டன்ஸ் ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கணுன்றனால அதை மேலே நான் டினோட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 6, 2 + 4 இன்ஸ்டன்ஸ் நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு தேவைன்ற மாதிரி இனிஷியலாக நம்ம எடுத்திருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸில் வந்து 80% CPU ஸ்பைக் நடக்குது, அது வந்து 5 மினிட்ஸுக்கு கண்டினியூஸாக வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு புதுசாக ஒரு இன்ஸ்டன்ட் லான்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டெக்ளேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்க்ரீஸிங் பாலிசியில் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகும். அகைன் அடுத்த ஒரு 5 நிமிஷம் இதே 80%ல் நீடிக்குது CPU யூட்டிலைசேஷன் அப்படின்ற பட்சத்தில் அகைன் புதுசாக இன்னொரு இன்ஸ்டன்ஸ் இது லான்ச் பண்ணும். இப்போது அட் எனி காஸ்ட் கூல் டவுன் நடக்குது. இந்த 80% CPU இப்போ கூல் ஆகி பிலோ த்ரெஷோல்டு வேல்யூக்கு போகுது, 30 ஆர் பிலோ 30. அதில் ஒரு நிமிஷம் வித்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னா எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணு அப்படின்னு நீங்கள் பாலிசி எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணிவிடும். அண்ட் ஆல்சோ அகெயின் அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு இதே 30% வேல்யூ ஆர் 30% பிலோ வேல்யூ வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா அகெயின் இன்னொரு இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணிவிடும். ஸோ நம்ம முன்னாடி டெக்ளேர் பண்ணோம்ல, மினிமம் எனக்கு 2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஆல்வேஸ் அப்பில் இருக்கணும் அப்படின்னு. அப்போது இந்த 2 இன்ஸ்டன்ஸ் வந்து அப்பில் இருக்கும். ஸோ இங்கே மினிமம் 2 இன்ஸ்டன்ஸ் அப்பில் இருக்கணுன்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த 2 இன்ஸ்டன்ஸ் ஆல்வேஸ் அப்பில் தான் இருக்கும். உங்களோட கண்டென்ட், அதாவது வெப் கண்டென்ட் வந்து யூஸருக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அகெயின் நீங்கள் அடிக்கடி இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஸ், கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் இட். டெர்மினேஷன் ப்ராசஸ் சக்சீட். ஸோ இப்போ இதை ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள், 2 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். மினிமம் 2 மேக்ஸிமம் 6 அப்படின்னு இங்கே ஆல்வேஸ் இருக்கும்.
அண்ட் ஆல்சோ லோட் பேலன்ஸருக்கு கீழே ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். எஸ், 2 இன்ஸ்டன்ஸ். இனிஷியலாக வந்து ஹிஸ்ட்ரியை கீழேருந்து படிங்க. இனிஷியலாக DA1 அண்ட் 21F அப்படின்ற இன்ஸ்டன்ஸ் இருந்தது. இப்போ இந்த 21F அப்படின்ற இன்ஸ்டன்ஸை டெர்மினேட் பண்ணிடுச்சு. அகைன் இப்போது ஆப்வியஸ்லி DA1ம் 9F6ம் அப்பில் இருக்கணும். DA1 9F6 ரெண்டும் இன் சர்வீஸ் அண்டர் லோட் பேலன்சர். அப்போது நம்மளுக்கு வெப் கண்டென்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கான்ஃபிகரேஷன். ஸோ ஒன் மோர் திங், இங்கே நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். இந்த ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கா அப்பவும் உங்களுக்கு தேவையான வெப் கண்டென்ட் உங்கள் கையில் கிடச்சிக்கிட்டே இருக்குது வித் ஹை அவைலபிலிட்டி. நீங்கள் ஒரு சின்ன லேட்டன்சி கூட ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு சின்ன ஒரு செகண்ட், மில்லி செகண்ட் அளவுக்கு கூட ஒரு டவுன் டைமை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஹாயாக உங்கள் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனால் பின்னாடி இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் ஆட்டோ ஸ்கேலிங்கில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ஆட்டோ ஸ்கேலிங் கான்ஃபிகரேஷன் கான்செப்ட் முடியுதுங்க. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு பெரிய லெவலில் டவுட்ஸ் ஆர் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ உங்களை அவ்வளோ சீக்கிரம் கெட் பேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃபார் நவ்.